அக்கா. என்ன ரஷ்யா இவ்வளவு சத்தமா கூப்பிட்டு வர? அக்கா, நம்ம ஆன்டி வீட்டாண்ட நிறைய பேர் வந்திருக்காங்கக்கா. நம்ம பாஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்கக்கா. சரி, போய் பார்த்துட்டு வரலாமா? சரி வாங்க, சீக்கிரமா போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஒரே கூட்டமா இருக்கு. இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப ஃபுல்லா என்ஜாய்மெண்டா தான் இருக்க போகுது. செம்ம ஜாலி தான். ரஷ்யா, ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? போலாமே. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சரி, நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம்னா முதல்ல என்ன செய்வோம்? ஜபம்தான். இப்ப நம்ம ஜபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜபம் பண்ணலாமா? ஜபம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? போட முடியுமா? போட முடிஞ்சா போடுங்க, சரிங்களா? அப்புறம் வேற என்ன பண்ணணும்? முட்டி போட்டு கைய கூப்பி என்ன பண்ணணும்? கண்ணை மூடலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளிலும் எசப்பா எங்களை இங்கு கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நேரத்திலும் எசப்பா தேவன் தாமே நீர் ஆளுகை செய்யுங்க எசப்பா. நீர் இந்த இடத்துல உலாவி வாங்க ராஜா. நீர் இந்த இடத்துல மகிமைப்படுவீராக எசப்பா. எங்க ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்து நீர் மகிமைப்படுத்துங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக நீரே வழி நடத்துங்க எசப்பா. உம்முடைய கரங்கள்ல எசப்பா இங்க இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் திரு பாதத்துல வைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். வானம் இருட்டிருச்சு, நிலவும் வெளிச்சிருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. வானம் இருட்டிருச்சு, நிலவும் வெளிச்சிருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. நட்சத்திர மண்டலமும் பூக்கள் தொடுத்துருச்சு, நட்சத்திர மண்டலமும் பூக்கள் தொடுத்துருச்சு. நடுவானம் வெள்ளி மின்ன நம்ம ஊரு மகிழ்ந்துருச்சு. வானம் இருட்டிருச்சு, நிலவும் வெளிச்சிருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. எல்லாரும் வாங்கடியோ ஆடி பாடலாம், நம்ம ஊரு தெய்வம் தான் இயேசு ராஜா என்று சொல்லலாம். குத்தடி குத்தடி ஸ்ரீலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா, நம்ம ஊரு தெய்வம் தான் இயேசு அண்ணு சொல்லக்கா. தெய்வம் தான் இயேசு ராஜா தான், அவர் நன்மைகளை செய்பவரா சுற்றி வராரு. நம்ம ஊரு தெய்வம் தான் இயேசு ராஜா தான், அவர் நன்மைகளை செய்பவரா சுற்றி வராரு. நம்ம திருவழியா கழுத மேல பவனி வராரு, நம்ம திருவழியா கழுத மேல பவனி வராரு. நம்ம ஊரு மக்க ஓசன்னா சொல்லி பாடுது, நம்ம ஊரு மக்க ஓசன்னா சொல்லி பாடுது, சொல்லி பாடுது, சொல்லி பாடுது. வானம் இருட்டிருச்சு, நிலவும் வெளிச்சிருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. முடிஞ்சது, மழையும் ஓய்ந்தது, நம்ம ஊருக்குள்ள மண் வாசனை முகத்தில் அடிக்குது. மாறி காலம் முடிஞ்சது, மழையும் ஓய்ந்தது, நம்ம ஊருக்குள்ள மண் வாசனை
அவன முகத்தில் அடிக்குது. நம்ம தெருவெல்லாம் கொண்டாட்டம், வரம்பு மீறி ஆர்ப்பாட்டம். தெருவெல்லாம் கொண்டாட்டம், வரம்பு மீறி ஆர்ப்பாட்டம். நம்ம இயேசு ராஜா வந்ததால ஊரெல்லாம் கொண்டாட்டம். இயேசு ராஜா வந்ததால ஊரெல்லாம் கொண்டாட்டம். ஊரெல்லாம் கொண்டாட்டம், ஊரெல்லாம் கொண்டாட்டம். ஆனா இருட்டிருச்சு, நிலவும் வெளிச்சிருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. வானம் இருட்டிருச்சு, நிலவும் வெளிச்சிருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. நட்சத்திர மண்டலமும் பூக்கள் தொடுத்துருச்சு. நட்சத்திர மண்டலமும் பூக்கள் தொடுத்துருச்சு. நடுவானம் வெள்ளி மின்ன நம்ம ஊரு மகிழ்ந்துருச்சு. வானம் இருட்டிருச்சு, நிலவும் வெளிச்சிருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. கத்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கத்தரை களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. 1-5. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கையை எல்லாம் அவர் இணைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். ஏசாயா 41:10. தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஏசாயா 12:13. வானத்திலிருந்து இறங்கின மன்னா எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா? அவங்களுக்காக சத்தமா கிளாப் பண்ணுங்க. வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள போனா அந்த மனுஷன் எப்படிப்பட்டனா இருந்தாலும் அவன் எப்படி ஆயிடுவான்? பெரிய மனுஷன் ஆயிடுவான். ஓகேங்களா? இப்ப சின்ன மனுஷனுக்குள்ளன்ற பாட்டுக்கு நடனம் ஆட வராங்க SPK நகர். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு
அப்ப சத்தமா கிளாப் பண்ணுங்க. செண்பகக்கா, நியூஸ் கேட்டீங்களா நீங்க? இல்ல ரஷ்யா. கேட்கலையா? எங்க பார்த்தாலும் போர் சத்தமா இருக்கு. ஆமா, பூகம்பம்லாம் வருது. ஆமா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குக்கா. ஆமா, அப்ப நம்ம ஆயத்தமாகணும்ல அதுக்கு ஏத்துக்கு. ஆமா, நம்ம மட்டும் ஆயத்தமாக கூடாது, மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக ஆயத்தப்படுத்து ஆத்தூர் 1 வந்து நடிச்சு காட்ட போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ இந்த தலைப்பின் கீழே தான் சில கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க போகிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க போகலாம். வாலிப விடியலிலே மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே ஒவ்வொரு செயலுக்கும் முடிவுண்டு இறைவனை தீர்ப்பிலே இதயம் மறவாதிருந்தாலே இளமை மாயை அறிந்திடுமே. படைப்பினை ரசிக்கும் மனமே, படைத்தவரை ஏன் மறந்தாய்? மாய உலகில் எல்லாம் அழகே, மறையும் வயதை மறந்தாயேனோ? ஆசை அனைத்தும் ஒழிந்து போகும், நாளும் தூரமில்லை. இதை மண் தோன்றி மண்ணுக்கு போகின்ற மனிதன் அறிவதில்லை. இதை மண் தோன்றி மண்ணுக்கு போகின்ற மனிதன் அறிவதில்லை. கவலைப்படாதப்பா, உலக அன்பு மாயையானதுதான், ஒரு நாள்ல மாறி போகும். தேவனுடைய அன்பு தான் நிலையானது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதனால கவலைப்படாத. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்து நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்காரு. தேவனுடைய அன்பை பிடிச்சிக்கோ. நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா. நான் தான் இந்த உலக அன்பை நம்பி ஏமாந்து போயிட்டேன். இனிமே நான் தேவனுடைய அன்பை மட்டும்தான் நம்ப போகிறேன். எனக்கு இனிமே எல்லாமே அவர் தான். என்னடி நீயும் இவ கூட சேர்ந்து மாறிட்டியா? என்னதான் பண்ணுறீங்கன்னே தெரியல. போங்க, ஏதோ பண்ணி தொலைங்க. இங்கே பாருடி, உலக அன்பு மாயையானது. எல்லாமே ஒரு நாளில் அழிஞ்சு போயிடும். தேவனை பிடிச்சிக்கோ, தேவனை நம்பு. நான் அவரை ஏற்றுக்கின மாதிரி நீயும் அவரை ஏற்றுக்கோ, நீயும் நல்லா இருப்ப. அது மட்டும் இல்லடி, ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கு. சீக்கிரமாக மனம் திரும்பு, இல்லைன்னா ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்கு. இப்போ யார் எல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் வாழ்கிறாங்களோ அவங்கள அந்த டைமில் வந்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போயிடுவார். அதில் மிஸ் ஆகுறவங்க அவருடைய 2வது வருகையில் ஆண்டவரோட பகிரங்கமாக வந்து கூட்டிகிட்டு போவார். அதனால தான் சொல்கிறேன், இப்போவே ஆயத்தமாகு. என்னடி நீங்கள் இருக்கிறது ஒரு லைஃபு, அதை நமக்காக வாழறதை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஆட்டுக்குட்டிக்காகன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது உங்களை? இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்களே. செயலுக்கு ஏற்ற பலனுடனே இறைமகன் தீர்ப்பினை தருவாரே. மந்தையை 2ஆய் பிரித்திடவே ராஜாதிராஜன் மீண்டும் வருவார். அவர் சொல் கேட்கும் செம்மறி என்றும் துயரம் அடைவதில்லை. உன் வாலிப நாளில் தேவனை நினைத்தால் 2ஆம் மரணமில்லை. உன் வாலிப நாளில் தேவனை நினைத்தால் 2ஆம் மரணமில்லை. அச்சச்சோ, இவங்கெல்லாம் திடீர்னு எங்க போயிட்டாங்க? என்னதான் ஆகுது இங்க? ஒருவேளை இதுதான் அந்த ரகசிய வருகையா? ஐயோ, நம்ம கைவிடப்பட்டு போயிட்டோமோ? என்ன பண்றது இப்ப?
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்களே, நான் தான் கேட்காம போயிட்டேனே. இப்ப யார் எனக்கு வழி சொல்லுவா? என்ன பண்ணலாம்? ஆமால, அவ சொன்னாலே ரகசிய வருகைக்கு அப்புறம் ஆண்டவருடைய பகிரங்க வருகை இருக்கும்னு. அதுக்கு நாம ஆயத்தமாவோம். இனிமேல் அந்த ஆண்டவர் தான் எல்லாமே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருப்பாராக. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நாம எதுக்கு ஆயத்தம் ஆகணும்ட்டு? ஆண்டவரோட வருகை சமீபமா இருக்குது. நாம அதற்காக ஆயத்தமாகுவோம். மற்றவங்களையும் ஆண்டவருக்குள் ஆயத்தப்படுத்துவோம். நன்றி. ஆய்க்குட்டி, நம்மளும் எல்லாருமே ஆயத்தம் ஆகிடுவோமா? ஆமா, நம்ம இயேசுவோட வருகைக்கு ஆயத்தமாவோம். அடுத்தது வசனம் சொல்ல வராங்க. SPK நகர், ஆத்தூர் 1. சங்கீதம் 128 அதிகாரம் 1 முதல் 6 வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகியிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். சங்கீதம் 128 அதிகாரம் 1 முதல் 2 வரை வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். சங்கீதம் 1-6 வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேணனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியமும் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிருப்பாய். 16 வரை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருடைய வரும் பலனை நீ காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்பண்ணுவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். செண்பகக்கா, என் பிள்ளை அடங்கவே மாட்டேங்கிறான். செண்பகக்கா, என்ன ரசியா இப்படி சொல்ற? உன் பிரச்சனைய ஏசா கண்டு கொடுத்தது எல்லாமே லேசானது.
இயேசுவுக்கு எல்லாமே லேசு. தேவநேரி 2 ஆக்ஷன் பாடல் பாட வரப்போறாங்க. எல்லாமே லேசு லேசு, நம்ம இயேசுவுக்கு எல்லாமே துசு துசு. இயேசுவுக்கு எல்லாமே லேசு லேசு, நம்ம இயேசுவுக்கு எல்லாமே துசு துசு. கஷ்டம் வந்தா கவலை வந்தா கலங்கிடாத, நோய் வந்தா பேய் வந்தா பயந்திடாத. கஷ்டம் வந்தா கவலை வந்தா கலங்கிடாத, நோய் வந்தா பேய் வந்தா பயப்பிடாத. இயேசு நம்ம கூட உண்டு மறந்திடாத, இயேசு நம்ம கூட உண்டு மறந்திடாத. இயேசு வாழ முடியாதது ஒன்றுமில்ல, நம்ம இயேசு வாழ முடியாதது ஒன்றுமில்ல. இயேசுவுக்கு எல்லாமே லெசு லெசு, நம்ம இயேசுவுக்கு எல்லாமே லுசு லுசு. இயேசுவுக்கு எல்லாமே லெசு லெசு, நம்ம இயேசுவுக்கு எல்லாமே துசு துசு. அறிவிலன்னு திட்டும் போது அழுதிடாத, உன்னை அறிவாளியா மாத்திடுவார் கவலைப்படாத. அறிவிலன்னு திட்டும் போது அழுதிடாத, உன்னை அறிவாளியா மாத்திடுவார் கவலைப்படாத. இயேசு நம்ம கூட உண்டு மறந்திடாத, இயேசு நம்ம கூட உண்டு மறந்திடாத. இயேசு வாழ முடியாதது ஒன்றுமில்ல, நம்ம இயேசு வாழ முடியாதது ஒன்றுமில்ல. இயேசுவுக்கு எல்லாமே லெசு லெசு, நம்ம இயேசுவுக்கு எல்லாமே துசு துசு. இயேசுவுக்கு எல்லாமே லெசு லெசு, நம்ம இயேசுவுக்கு எல்லாமே துசு துசு. வேஸ்ட்னு ஒதுக்கி வச்சா கலந்துடாத, உன்னை எல்லாருக்கும் மேல வைப்பார் கவலைப்படாத. வேஸ்ட்னு ஒதுக்கி வச்சா வருத்தப்படாத, உன்னை எல்லாருக்கும் மேல வைப்பார் கவலைப்படாத. இயேசு நம்ம கூட உண்டு மறந்திடாத, இயேசு நம்ம கூட உண்டு மறந்திடாத. இயேசு வாழ முடியாதது ஒன்றுமில்ல, நம்ம இயேசு வாழ முடியாதது ஒன்றுமில்ல. இயேசுவுக்கு எல்லாமே லெசு லெசு, நம்ம இயேசுவுக்கு எல்லாமே துசு துசு. இயேசுவுக்கு எல்லாமே லெசு லெசு, நம்ம இயேசுவுக்கு எல்லாமே துசு துசுப்பா. என்ன ரஷ்யா பாத்தியா? உன் பிரச்சனையை ஏசப்பான கொடுத்துட்டா எவ்வளவு லேசானது பத்தியா? ஆமாக்கா, நானும் இனிமே வந்து என் பிள்ளைய ஏசப்பா கிட்ட கொடுத்து ஏசப்பா தான் என் பிள்ளைய வளர்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். அடுத்தது வானம் விட்டு பூமி வந்த பாலன் நடனம் ஆட வராங்க பெஸ்தபாளையம். சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். ஓஹோ, கன்னிமாரி பயற்றினில் பாலனாக வந்ததற்கு விந்தையான அதிசய செய்தி தன்னை எல்லோருக்கும். கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம், கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம். வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறுமாட்டு
குட்டி, நம்ம வீட்டில் ஒரு சின்ன பாப்பா பிறகு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம். ஆனால் ஏசப்பாவே இந்த உலகத்துக்கு குழந்தையா வந்து அப்போ நம்ம இன்னும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படணும். சந்தோஷமா இருக்கிறது எல்லாரும் அல்லையா சொல்லுங்க. கேட்கல இன்னும் சத்தமா. அடுத்து உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. எஸ்பிகே நகர். ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்திற்காக நிற்கணுமே. தேசத்திற்காக திறப்பில் நிற்கணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே.
உற்சாகமா இருக்கீங்களா? சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க. சூப்பர். அடுத்து தேவநேரி 1 அகிலேஷ் 10 குஷ்டரோகிகள் பத்தி பேச வராங்க. 10 குஷ்டரோகிகள். இந்த ஊர் பெயர் கலேலியா. ஏசப்பா ஒரு வழியா போயிட்டு இருக்கும்போது, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கத்தி நின்னாங்களா. கிட்ட போயிட்டு பார்க்கும்போது, ஏன் இங்கே நிற்கிறீங்கன்ட்டு ஏசப்பா கேட்கும்போது, எங்களுக்கு குஷ்டரோகம் வந்திருந்து, அதனால அந்த ஊர் ஆசாரியர்கள் எங்களை வெளியே தட்டிட்டாங்க, அதனால நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லும்போது ஏசப்பா பைதாவும் பட்டாராம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியாக விளாட முடியாது, அவங்க ஃபேமிலியெல்லாம் சந்திக்க முடியாதுன்னு அந்த கவலைப்பட்டாராம். அவங்க சொன்னாங்களா, அந்த ஊர் ஆசாரியர் சொன்னாரே, உங்களுக்கு எப்போ இது குணமாகுதோ அப்போ தான் இந்த ஊர் உள்ள நீங்கள் வர முடியும்னு சொன்னாராம். ஏசப்பா சொன்னாராம், உங்களுக்கு சரியாக போயிடுச்சு, நீங்கள் போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொன்னாராம். அவங்களாம் ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டாங்களாம். சமாரியர்ன்ட்டு ஒருத்தர் மட்டும் ஏசப்பா காலுக்கு முட்டி போட்டு ஏசப்பா உங்களுக்கு தேங்க்ஸ், ஏசப்பா உங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னாராம். மீதி 9 பேரும் எங்கன்னு கேட்கும்போது அவங்க போயிட்டாங்க, நான் மட்டும்தான் வந்தேன் சொன்னாராம். நீ ஜாலியாக அது வீட்டாண்டு போயிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இதுன்னு சொன்னாராம். ஏசப்பா போயிட்டாராம், சமாரியரும் போயிட்டாராம். இல்லைன்னு நான் சின்ன வசனம் சொல்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103 அதிகாரம் 2 வசனம். இல்லைன்னு நான் ஒன்று சொல்கிறேன். சொரம் காய்ச்சல் அந்த மாதிரி வரும்போது ஏசப்பாவை வேண்டிங்கன்னா சரியாக போன பேருக்கு ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் ஏசப்பா, தேங்க்ஸ் ஏசப்பா சொல்லணும். நம்ம சபையோட வாக்குத்தத்த வசனங்கள் சொல்ல வராங்க. தேவநேரி 1 ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீண்டிருக்கிறார்கள். மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கணிக்கு பொறுப்பார்கள். 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 30 வசனம். மாதம் நம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகள் கட்டி கொண்டு இருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிந்தது, உங்களுடைய அரிக்கட்டு என் அரிக்கட்டு சுற்றி வணங்கி நின்றது என்றார். ஆதியாகமம் 37 அதிகாரம் 7 வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். நான் இஸ்ரவேலுக்கு பிதாவாய் இருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். எரேமியா 37 அதிகாரம் 9 வசனம். ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம். ஆசாரிகளின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாப்பன், என் ஜனங்கள் நாளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 14 அதிகாரம் 30 வசனம். மே மாத வாக்குத்தத்தம். பறந்து காக்கிற பச்சைகளின் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார், அவர் அதை கடந்து வந்து விடுவிப்பார். ஏசாயா 31 அதிகாரம் 5 வசனம். ஜூன் மாத வாக்குத்தத்தம். தூரதேசத்தில் இருந்து வரும் நற்செய்தியை விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 25 அதிகாரம் 25 வசனம். தேவரீர் எழுந்தருளி சீவனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்ய காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சங்கீதம் 102 அதிகாரம் 13 வசனம். ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்தம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 14 வசனம். செப்டம்பர் வாக்குத்தத்தம். அவர்களுக்கு அறிவை உணர்த்தும் உம்முடைய நல் ஆவியை கட்டளிட்டீர், அவர்கள் வாயிற்கு உம்முடைய மன்னாவை அருளீர், அவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்து. எரேமியா 9 அதிகாரம் 20 வசனம்.
அக்டோபர் மாத வாக்குத்தத்தம். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நவம்பர் மாதம் வாக்குத்தத்தம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாக்கிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனால கூறாத காரியம் ஒன்றுமில்லை என்றால் லூக்கா 1:37. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேவநேரி 1 டான்ஸ் ஆட வர போறாங்க.
ஹீரோவா பாட வராங்க தேவநேரி 2. ஹீரோவா இல்ல ஜீரோவா இயேசுவின் பின்னே ஓடிவா தட்டி தடங்கள் இல்லாமல் ஜல்ரியாக ஓடிவா ஹீரோவா இல்ல ஜீரோவா இயேசுவின் பின்னே ஓடிவா தட்டி தடங்கள் இல்லாமல் ஜல்ரியாக ஓடிவா इंचुक माचा ईचा पोचा चियांग माचा छोड़ रे चिक छोड़ा चियांग छोड़ा इया 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 इंचुक माचा ईचा पोचा चियांग माचा छोड़ रे चिक छोड़ा चियांग योला इया 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 सचिन पोला बैटर चालो आगा माटा हीरो इंजन पोला डांस आनालो आगा माटा हीरो सचिन போல பேட் அடிச்சாலும் ஆக மாட்டேன் ஹீரோ என்ஜின் போல டான்ஸ் ஆனாலும் ஆக மாட்டேன் ஹீரோ. அடுத்தது கர்த்தருடைய பிறப்பு முதல் புதிய வானம் புதிய பூமி வரையிலான தீர்க்கதரிசன வசனங்கள் தேவநேரி 2. இதோ கர்த்தர் தமது ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியில் நுழைந்த இடங்களில் மீதிப்பார். மீகா 1:3. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. நானும் யாக்கோபுக்கும் அவர் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். மீகா 3:8. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே யூதேய உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்படுகிற உன்னிடத்தில் இருந்து என்னத்தை புறப்பட்டு வருவார். அவர் புறப்படும் நாட்களாகிய அநாதி நாட்களாகிய பூர்ணத்தில் உடையது. மீகா 5:2. ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகின்ற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ. என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பெயரானவனையும் என் ஆத்துமாவின் பாக்கத்தை போக்க என் கர்ப்பத்தின் கனியையோ கொடுக்க வேண்டுமோ. மீகா 6:7. அவர் திரும்ப நம்மையில் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை கடல்களின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. உன்னை படைச்சது யாரு தெரியுமா என்ற பாட வராங்க தேவநேரி 1. காற்றிலே பறக்கும் பறவையே காற்றிலே பறக்கும் பறவையே உனக்கு பறக்க சொல்லி தந்ததே யாரே உனக்கு பறக்க சொல்லி தந்ததே யாரே கடலில் நீந்தும் மீன்களே கடலில் நீந்தும் மீன்களே உனக்கு நீந்த சொல்லி தந்ததே யாரே யாரே நீந்த சொல்லி தந்ததே யாரே படிச்சது யாருன்னு தெரியுமா அவர் பேதான் என்ன தெரியுமா படிச்சது யாருன்னு தெரியுமா அவர் பேதான் என்ன தெரியுமா துள்ளி குதிக்கும் மான்களே உனக்கு குதிக்க சொல்லி தந்ததே யாரே உனக்கு குதிக்க சொல்லி தந்ததே யாரே உன்னை படிச்சது யாருன்னு தெரியுமா அவர் பேதான் என்ன தெரியுமா உன்னை படிச்சது யாருன்னு தெரியுமா அவர் பேதான் என்ன தெரியுமா JESUS ஜீசஸ் JESUS கனிகளை கொடுக்கும் மலர்களே கனிகளை கொடுக்கும் மலர்களே உன்னை பூத்து கொழுங்க செய்தது யாரே உன்னை பூத்து கொழுங்க செய்தது யாரே மகிழ்மை எழுந்த மனிதனே மகிழ்மை எழுந்த மனிதனே உன்ன தேவனோட சேர்த்தது யாரே உன்ன தேவனோட சேர்த்தது யாரே உன்னை படிச்சது யாருன்னு தெரியுமா அவர் பேதான் என்ன தெரியுமா உன்னை படிச்சது யாருன்னு தெரியுமா அவர் பேதான் என்ன தெரியுமா வேதாகம நபர்கள் மேடைக்கு வருகிறார்கள். கரங்களை தட்டி உற்சாகம் செய்வோமா? அபிஷாக்கை பற்றி 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் சிலவற்றை காண்போம்.
அபிஷாக் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது வயது முதிர்ந்த விருத்தாப்பியனாய் இருந்தான். அவன் சரீரம் மணல் கொள்ளவும் அவன் படுக்கையை விட்டு எழ செய்யவும் ஒருவராலும் கூடாதிருந்தது. ராஜ சமூகத்தில் நின்று பணிவிடை செய்யவும் அவருக்கு அனல் உண்டாக்கவும் அவரோடு கூடவே இருக்கவும் இஸ்ரவேலின் எல்லையில் எல்லாம் அழகான சிறு பெண்ணை தேடி சூனே மூரால் ஆகிய அபிஷாக்கை கண்டு ராஜாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அபிஷாக் மிகவும் அழகுள்ளவளாயிருந்தாள். அவள் ராஜா சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அதோனியா தன்னைத்தான் உயர்த்தி நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தனக்கு முன் செல்லும் படைகளையும் வீரர்களையும் சம்பாதித்து தம் ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் தன்னையே ராஜாவாக அறிவிக்கும்படி விருந்து செய்து கொண்டிருந்தார். சாலமோன் ராஜாவாகி தேவனுக்காக ஆலயம் கட்டவும் தம் ஜனங்களை ஆளுகை செய்யவும் தேவன் வாக்கு தந்திருந்தார். தேவ சித்தத்திற்கு விரோதமாய் எழும்பிய அத்தோனியா தள்ளப்படவும் சாலமோன் ராஜாவாக அபிஷேகிக்கப்படவும் தாவீது ராஜா எழும்ப வேண்டியதாயிருந்தது. அபிஷாக்கின் பணிவிடையில் பலப்பட்ட தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டு எழும்பி உட்கார்ந்தான். சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதோனியா அழிக்கப்பட்டால் ராஜ்யம் ஸ்திரப்பட்டது. நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் தேவராஜ்யம் கட்டப்பட சாத்தானின் திட்டம் முறியடிக்கப்பட சிறுபெண் ராஜா இயேசுவின் நாமம் மகிமைப்பட சிறுபெண்ணை போல குறைவுள்ளவர்களாகிய நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவர். ஒப்பு கொடுப்போமா? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் குறிப்பிட்டவற்றை இப்போ நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலின் மறுமனை ஆட்டியாகிய ரிஸ்பால், அர்மோனி, மேவிபோசேத் என்பவர்கள் ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற குமாரர்கள். சவுல் கிபியோனியர்களுக்கு செய்த பாவத்தின் நிமித்தம் தேசத்தில் மழையில்லாத பஞ்சம் ஏற்பட்டது. கிபியோனியர்கள் பிரச்சத்தமாக பொன்னும் பொருளும் அல்ல, சவுலின் குமாரர்கள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று ராஜாவிடம் கேட்டார்கள். ரிஸ்பாலின் 2 குமாரர்கள் ஒப்பு கொடுக்கப்பட 7 பேர் கர்த்தருடைய சமூகத்தில் மலையில் தூக்கி போட்டார்கள். சவுலின் மறுமனை ஆட்டியாகிய ரிஸ்பால் ரெட்டு புடவையால் உடல்களை மூடி பகலில் பறவைகளும் இரவில் காட்டு மிருகங்களும் அவர்கள் மேல் வரவிடாமல் பாதுகாத்தாள். ரிஸ்பால் செய்ததெல்லாம் தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது அவர்கள் எலும்புகளை கொண்டு வந்து யோனத்தானின் எலும்புகளோடு கூட அடக்கம் செய்தான். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ரிஸ்பாலின் பண்புகள். ரிஸ்பால் தன் சுகமாய் வாழ வழியிருந்தும் அது செய்யவில்லை. தன் குமாரர்களை இழந்த போதும் வஞ்சகம் கொள்ளவில்லை. தேவன் ராஜாவாக ஏற்படுத்தின தாவீதுக்கு எதிர்த்து நிற்கவும் இல்லை. இரவும் பகலும் தன் நுகத்தை பொறுமையோடு சுமந்தாள். தன் வாழ்வில் அத்தனை காரியத்தையும் அமைதியாய் ஏற்றுக்கொண்டாள். ரிஸ்பால் செய்தது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு ராஜாவுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை முழு மனதாய் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை முழு மனதாய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமா? நம்மையே நிதானிப்போம். நித்திய ஜீவனுக்கு ஏற்றபடியே வாழ்வோம். தேங்க்யூ. எபத் மலக்கை பற்றிய எரேமியா புத்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதில் சிலவற்றை காண்போம். தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவின் நாட்களில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் அரண்மனையில் பணியாற்றிய ஒரு பிரதானி எபத் மலக். இவர் ஒரு எத்தியோப்பியன். எபத் மலக் என்றால் ராஜாவின் ஊழியன் என்று பொருள். ராஜாவின் ஊழியனாகிய இவர் ராஜாவின் சேவைக்காக அந்நகராக்கப்பட்டவர். அந்நகர் என்றால் பாலினம் நீக்கப்பட்டவர் என்று பொருள். ராஜாவின் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்ததால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இஸ்ரவேலின் பிரபுக்கள் ராஜாவிடம் முறையிட்டு எரேமியாவை கொல்லும்படி தண்ணீர் இல்லாத துறவியில் போட்டார்கள். அது உலையான சேராயிருந்தது. அந்த சேற்றிலே எரேமியா அமர்ந்தார். அப்பொழுது எத்தியோப்பியன் ஆகிய எபத் மலக் ராஜாவிடம் சென்று, இப்பொழுது நீ செய்கிற செயல் தகாத செயலாய் இருக்கிறதே. அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவன் அங்கே சாமானே என்று எடுத்துரைத்தாள். அப்பொழுது ராஜா எரேமியாவை காப்பாற்றும்படி உத்தரவிட்டான்.
எபத்மெலக் விரைந்து செயற்பட்டு 30 மனுஷரை தன்னுடன் அழைத்து கொண்டு போய் எரேமியாவை காப்பாற்றினார். தேசம் பாபிலோன் ராஜாவின் கையில் பிடிக்கப்படும் நாட்களில் எபத்மெலக் செய்த நன்மைக்காக கர்த்தர் அவருக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், இந்த நகரம் அழிக்கப்படும், கண்களுக்கு முன்பாக அது நடக்கும், ஆனாலும் அதிலிருந்து உன்னை தப்புவிக்க பண்ணுவேன். நீ பயப்படும் மனுஷருக்கு உன்னை அழிப்பேன். நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை, நீ ஒருவன் கையிலும் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. கர்த்தர் வாக்கு வைத்தார், அதை செய்து முடித்தார். அதன் மூலம் நாம் அறிய வேண்டிய செய்தி என்னவென்றால் எபத்மெலக் ராஜாவின் வேலைக்காக நகராகவும் தன்னையே அர்ப்பணித்தாரே. நம் இயேசு ராஜாவின் வேலைக்காக இந்த உலகத்தின் சாயலை இறக்க அர்ப்பணித்தோமா? பரிந்து பேசினோமா? விரைந்து செயல்பட்டோமா? தனக்காக அல்ல, இயேசு ராஜாவின் வேலைக்காகவே வாழ்ந்தோமா? இப்படி செய்தால் தானே எபத்மெலக் பெற்ற நன்மையை நாமும் பெறலாம். ஆம், இந்த நகரம் அழிக்கப்படும், நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தப்பிக்கப்படுவோம். நிலையான நகரம் நமக்கு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தரே நம் இரட்சகர். நம் ஆத்மா அழிக்கப்படுவதில்லை. கர்த்தர் வாக்கு மாறாதவர், நிச்சயம் நிறைவேற்றுவார். நாம் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறோமா? சிமியோனை பற்றி சிலவற்றை காண்போம். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் வாழ்ந்து வந்தான். அந்த சிமியோன் நீதியும் தேவ பக்தி உடையவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அந்த சிமியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கான நீதி முறைமையின்படி செய்வதற்கு மரியாளும் யோசேப்பும் அவரை தேவ ஆலயத்திற்கு சுமந்து கொண்டு சென்றபோது ஆவியின் ஏவுதலினால் சிமியோன் தேவ ஆலயத்திற்கு வந்தான். தேவ ஆலயத்திற்கு வந்து அவன் அவரை கண்டபோது அவரை கைகளில் ஏந்தி கொண்டு, உம்மை காணும்படி கிருபை செய்தீரே, உம்முடைய சமாதானத்தை எனக்கு தந்தீரே என்று தேவனை துதித்தான். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக என்னை ஆயத்தம் பண்ணினீரே என்றும் தேவனை துதித்தான். தேவனுடைய ஜனமே, இந்த சிமியோனை கவனித்து பார்த்தீர்களா? ஒரு சாதாரண மனுஷனான இவன் கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலினாலே நடத்தப்பட்டிருந்தான். இயேசு வரும் நேரமோ நாழிகையோ தெரியாதிருந்தும் சரியான நேரத்திற்கு ஆயத்தப்பட்டு தேவாலயத்திற்கு வந்தது எப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒன்று அல்லவா? நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியோடு இணைந்திருந்தால் நாமும் அவரை போல் மாறலாம். பரலோக தேவன் பாரில் பிறந்தார். தேவனே ஒன் டான்ஸ். தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட அழகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட அழகை அதிர்ந்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 அப்படி சொல்லி தேவனை வந்து கலந்துரையாட வராங்க. அடடடடடா, கிறிஸ்மஸ் வேலை தலைக்கு மேலே இருக்குது. டிசம்பர் வந்தாலும் வந்துச்சு, பிஸியோ பிஸி. என்ன பண்ணுறது, நம்ம ஏசப்பாவுடைய பிறந்த நாளை நம்ம தானே ஜாமுன்னு கொண்டாடணும். நம்ம பங்கு ஸ்பெஷலாக இருக்கணும்ல. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? என்ன ஜூப்ளின்னு தனியாக பேசினு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மெர்சி, வாங்க வாங்க. என்ன கிறிஸ்மஸ் டைம் அதுமா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கே. ஃப்ரீலாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கும் டைட் ஷெடியூல் தான், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். சரி, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? கிறிஸ்மஸ்னாலே ஸ்பெஷல் தான். டெக்கரேஷனு, கலர் லைட்டு, ஸ்டார்ஸு, மினியேச்சர் குடில், பிரியாணி, டைப்ஸ் ஆஃப் பிரியாணி, கேக்கு, சாக்லேட்டு. முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சூப்பர் டூப்பராக என் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு இருக்கணும். நான் மட்டும் என்ன சும்மா நினச்சியா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேடி தேடி என் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? ஆமாப்பா, நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டோமே, கேரல், ஜிங்கிள் பேண்ட் ஜிங்கிள் பேண்ட் டான்ஸு. நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா இல்லைன்னா இந்த கிறிஸ்மஸே நிறைவாகவே இருக்க முடியாது. ஆமாப்பா, நம்ம எல்லா விசுவாசிங்க வீட்டுக்கும் போகலாம், எல்லாரையும் பார்க்கலாம். அதை விட முக்கியமாக டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸு, சாக்லேட் எல்லாமே சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஐயோ, வந்துட்டாளா மெர்சல் மெர்லின்? இவன் வந்தாலே எடா கூடமா ஏதாச்சும் கேட்பாலே, நம்ம எஸ்கேப் ஆக பார்க்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்தோடனே நீ போகிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசிட்டு இருந்த, நாங்கள் வரும்போது கேட்டுட்டு தான் இருந்தோம். அதில் எனக்கு ஒரு டவுட்டு. ஐயோ, இதுக்கு தானே ஓடனேன், இனி தப்ப முடியாது. சரி, சொல்லு உன் டவுட்டை. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிறிஸ்மஸ் கேரளில் எல்லா விசுவாசிங்க வீட்டுக்கு போய் கன்னிகை மரியாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். சொன்னருமேக்கா? ஆமாம், அதுக்கு என்னம்மா இப்போ? அது இல்லைக்கா, தேவதூதன் எல்லா மனுஷர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன்னு சொன்னார்ல. ஆமாம், நமக்கு மட்டுமே நற்செய்தி, நமக்கே கிஃப்ட்டு, நமக்கே ஸ்வீட்டு, நமக்கே பிரியாணின்னு நமக்கு மட்டுமே எல்லாம் செஞ்சுருக்கோமேக்கா. நாங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சால் எல்லாருக்கும் கொடுப்போமே. அது அப்போவே சாப்பிட்டு அப்போவே முடிஞ்சு போகுது கதைக்கா. நம்ம லைஃப்பில் மற்றவங்க லைஃப்பில் எதனா நல்ல செய்தி நடந்திருக்கா? சொல்லுங்கக்கா நீங்களே. நீ சைஸில் சின்னதாக இருந்தாலும் பெரிய கேள்வி தான் கேட்டிருக்கேன். ஆமாப்பா, எனக்கும் இந்த விஷயம் உறுத்தலாக தான் இருக்குது. ஹாய் குழந்தைகளா, எப்படி இருக்கு தாத்தா? வாங்க வாங்க, நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை
உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானே வாக்கிங் போயிட்டு இருந்தேம்மா. நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு நான் உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். தாத்தா, நீங்கள் வந்தது நல்லதா போச்சு. எங்கள் குழப்பத்துக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும். என்ன குழப்பம் பிள்ளைகளா? சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? நமக்காக நம்ம எதுவும் செய்யக்கூடாதா? செலிப்ரேட் பண்ணுறது தப்பா? இதுதான் தாத்தா எங்கள் குழப்பம். சரி, எல்லாரும் அப்படி உட்காருங்க. கிறிஸ்மஸ் மாஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தாருன்னு ஒரு அர்த்தமும் ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போனா நம்ம ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோன்னா இயேசு பிறந்த நோக்கத்தை அறிவிக்க தான். கிரைஸ்ட் என்ன கிரீக் மொழியில் கிறிஸ்டாஸ் என்ன அர்த்தம், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒப்பு கொடுக்கப்பட்டவர், அர்ப்பணிக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், தனித்துவமான காரியங்களை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. எபிரேயர் மொழியில் மேசியானு சொல்லுவாங்க. மாஸ் அதாவது மாஸினுடைய லாட்டின் லாங்குவேஜில் சஃபிக்ஸ் தான் மாஸ், அதாவது கடைசி எழுத்தின் மாற்றம்தான் மாஸ். அதை நான் சொல்கிறேன். அதாவது பெரும் எண்ணிக்கையிலான ஆட்கள் அல்லது பொருட்கள் ஒன்றிணைந்து உள்ளடக்கி வைக்கப்பட்டது இல்லையா தாத்தா? கரெக்ட். நீ சொன்ன அர்த்தத்தின்படி கிறிஸ்ட் அதாவது தேவனோட பெருந்திரளான கூட்ட ஜனங்கள் சேர்க்கப்படணும்னு அதுதான் கிறிஸ்மஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம பெரும் கூட்டமாக சேர்ந்து இயேசுவோடு சேர ஆயத்தமாக இருக்குமா? கரெக்ட், வெரி குட். எப்படி தாத்தா நம்ம ஆண்டவரோடு சேருது? சொல்லுங்க தாத்தா. அதை நான் சொல்கிறேன். நம்ம பாவத்தை போக்குதானே ஏசப்பா பரலோகத்திலிருந்து பூமிக்கு மனுஷனாக இறங்கி வந்தார். சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக நம்மளை மீட்டார். கல்லறையில் வைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்ம எல்லா கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்து சீஷர்களாக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொல்லியிருக்கிறார். என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்கிற தாத்தா. ஆமா கண்ணுங்களா, நீங்க எவ்வளவு அழகாக புரிஞ்சுக்கொள்றீங்க. வெரி குட். ஆனா அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன கவலையா? நமக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. ஆனா நம்ம ஆண்டவரோடு கூட சேர தகுதியா இருக்குமா? அதுதான் என் கவலை. ஆமா மெர்லின், நீ சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை தான். வேதத்தை அறிஞ்சுக்கிட்ட நம்ம கிட்டேயே இவ்வளோ போட்டி, பொறாமை, எரிச்சல், பண ஆசை, பொருளாசைன்ட்டு இந்த உலகத்துல இருக்கிற மொத்தமும் நம்ம கிட்டேயே இருக்கும்போது வேதத்தை அறியாத மற்ற ஜனங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. நம்மளே இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மற்ற ஜனங்களை ஏசப்பா கிட்ட கொண்டு போறது? பிள்ளைகளா, சோர்ந்து போக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்கிறான்னு. இன்னும் அதிகமான செய்யாருன்னு சொன்னாரு தாத்தா. ஆமாமா, அவரை போல நாமளும் மாற முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, உங்களுக்கு விருப்பத்தையும் அதை செய்ய பலனையும் தந்திருக்கிறேன்னு. எங்களுக்குள்ள விருப்பம் இருக்கு, அப்ப அதை செய்ய பலனையும் தந்திருக்கிறாரு. நாங்க இனி ஏசப்பா போல மாறுவோம். ஆமா தானே தாத்தா? நிச்சயமா. நல்ல சுபாகங்களும் தெய்வீக குணங்களும் உலகத்துக்கு ஒற்ற வேஷம் போடாமலும் உலக ஆசைகளின் பின் வெறுத்து நன்மை செய்கிறவர்களாக பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அது மட்டும் இல்ல, இனிமே நாங்க இந்த வீணான காரியங்கள் ஈடுபடுத்ததை விட எங்க ட்ரெஸ்ஸை டெக்கரேஷன் பண்ணல, எங்க நல்ல சுபாங்களை வச்சு மற்றவங்கள அட்ராக்ஷன் பண்ண போறோம். நானும் தான் கிறிஸ்மஸா ஒரு ட்ரெஸ்ஸு, பிரியாணி மற்றவங்களுக்கு தரதை விட வருஷம் முழுவதும் அவர்களுக்கு ரட்சிப்பு அறிவிப்பேன். அவங்க ஆத்மாவின் பசியை போக்குவேன். அது மட்டுமா, இயேசு நன்மை செய்கிறவரா சுற்றி திருந்தது போல என்னால நிறைய பேர் நன்மை செய்யும்படி நானும் செய்ய போறேன். மொத்தத்துல நம்ம எல்லாரும் ஏசப்பாவோட ஜெராக்ஸா மாறுவோம். அப்போ ஒரிஜினல்
நம்ம ஏசப்பா தான். அவர் வர வரைக்கும் அவரை போல இருந்து அவர் போல வாழ்ந்து அவர் செய்ததையும் செய்வோம். ஆமா, நிச்சயமா செய்வோம். இந்த கிறிஸ்மஸ் நம்மளுக்கு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸா இருக்கும்னு நான் நம்புறேன். எங்களுக்குள்ள எங்க வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்மஸ் வந்தாச்சு. உங்களுக்குள்ள கிறிஸ்மஸ் வந்தாச்சா? அடுத்து டிராமா இயேசு உன்னை கைவிடார். டேய் சுபாஷே, அப்பா உனக்கு புதுசா போன் வாங்கி வச்சிருக்காருடா. அது போனா எனக்கா? வாய்ப்பே இல்லையே. அட ஆமா போனு. ஆனா இதை வச்சு என்ன பண்றது? வணக்கம். நாங்க தான் சாத்தானின் சாவடிக்கும் ஏஜென்சி. எங்க பாஸ் பிசாசு சொல்ற மாதிரி வாலிப பசங்களா நரகத்துல தள்ளுறது தான் எங்களோட வேலையே. இன்னைக்கு நம்மளோட வேலை மெயில்ல வந்திருக்கு. இந்த இமெயில என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடடா, பேர் என்ன? சுபாஷா? சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு முடிச்சு விட்டுற வேண்டியதான். எங்க நம்ம அப்ரெண்டிஸே காணோம். வந்துட்ட பாஸ். சொல்லுங்க பாஸ், என்ன பண்ணும்? டேய், இப்போ நான் ஒருத்தன் ப்ரொஃபைல் தரேன். அவன்கிட்ட போயிட்டு அவன் ஃப்ரெண்டு மாதிரி நடிடா. நான் சொல்றத மட்டும் அவன்கிட்ட போய் பண்ணு, சரியா? சொல்லுங்க. சூப்பர் பாஸ், வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் பாஸ். நான் மச்சான் புது போன் வாங்கிட்ட போல. ஆமாண்டா மச்சான், புது போனு. ஆனா இதை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியலடா. அவ்வளவுதானே, அது எப்படி கூட ஒரு ஆப் இருக்கு மச்சி. ஒரே பொண்ணுங்க கூட பேசலாம்டா, செம்மையா இருக்கும். காட்டு. என்ன மச்சான் சொல்லிட்டேன்? அது என்னடா ஆப்பு? டேட்டிங் ஆப்டா. இந்தாடா, என்ஜாய் பண்ணு பாஸ். நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் பாஸ். ரைட்டு, ஆடு சிக்கிடுச்சு. டேய், ஒரு லேடி பிசாசை வர சொல்றா. சொல்லுங்க பாஸ், நான் தான் இருக்கேன்ல. சரி சரி, இந்தா அவன் கூட இந்த போனை வச்சு சேட் பண்ணு. ஓகே பாஸ். அட ஆமா, இந்த ஆப்ல இவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்களா? பேரை பாத்தியா? சூசி, பிரிட்டிகேல், ஏஞ்சலினா ஜோலி. ஐயோ ஜாலி. இது என்னடா மெசேஜ்? பேரை பாத்தியா? அனி. பேரை சொல்லும் போதே இனிக்குதடா. சரி, ரிப்ளை பண்ணுவோம். கால் பண்றீங்களா? லொகேஷன் அனுப்புறீங்களா? நாளைக்கு மீட் பண்ணலாம். பாஸ், அவன் மீட் பண்ண லொகேஷன் கேக்குறான் பாஸ். சூப்பர். அப்படியே அவனுக்கு நம்ம லொகேஷனை ஷேர் பண்ணு. நாளைக்கு நான் சொல்றதுக்கு அவனை வர சொல்லு. ஓகே பாஸ். டார்லிங், நம்ம லைஃப்ல இப்படியே இருந்தா எப்படி டார்லிங்? நம்மளுக்குன்னு ஒரு கோல் வேணாவா? அதுக்கு என்ன பேபி பண்றது? எனக்கு ஒருத்தனை தெரியும்டா. நான் 10 லட்சமா கொடுத்தா அவன் 50 லட்சமா கொடுப்பான். அப்படின்னு ஆள் இருக்கா என்ன? இருக்குடா. ஆனா 10 லட்சத்துக்கு நான் எங்க போறது பேபி? உன் பவர் உனக்கே தெரியாது பேபி. உன் ஃப்ரெண்டு 10 லட்ச ரூபாய் லோன் வாங்கி வச்சிருக்கன்னு சொன்னி, அதை கேளு. நாளைக்கே நம்ம திருப்பி கொடுத்துடலாம். சரி பேபி, நான் அவங்ககிட்ட கேட்டு பாக்குறேன். ஹலோ மச்சான், 10 லட்ச ரூபா லோன் வாங்கி வச்சிருக்கல, அதை மட்டும் அமுச்சு விட்றா, நாளைக்கே கொடுத்துட்றேன். சரிடா மச்சான், ஆனா நான் அனுப்புறேன். ஆனா எனக்கு நாளைக்கே கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவியா? ஓகே மச்சான், கண்டிப்பா கொடுத்துட்றேன். என்ன பேபி சொன்ன உன் ஃப்ரெண்டு? அனுப்புறேன்னு சொன்னா, ஆனா பாத்தியா நீ பேசினுக்கும் போதே அமுச்சு விட்டான். அதான் என் ஃப்ரெண்டு. சரி பேபி, நான் இப்போ உன் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுறேன். ஓகேடா, வந்துடுச்சு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி பேபி. என்னது இது? நம்ம மேரேஜுக்கு ரிகர்சல்ரா. அனின்னு சும்மாவா சொன்னாங்க? ஐயோ பாஸ் பாஸ், 10 லட்சம் நம்ம அக்கௌண்ட்ல. சூப்பர்ரா. அப்படியே அந்த போனை இப்ப ஆஃப் பண்ணி விடு. ஓகே பாஸ். என்ன நம்மளால போனே பண்ணல? The number you are trying to call is currently not reachable. Please try again later. ஐயோ, நான் போனை நாட்டு ஜிப்ல போகுது. டேய், காசு அனுப்புறேன்னு சொன்ன இன்னைக்கு, இன்னையோட 4 நாள் ஆகுதுடா. சீக்கிரமா அனுப்பி விடுறா. லோன்காரன் கால் மேல கால் பண்றான். நான் இஎம்ஐ கட்டணும். காசு வாங்குறதுக்கு திருப்பி கொடுக்க முடியலன்னா எதுக்கு திரும்பி நீங்க காசு வாங்குறீங்கன்னு என்னை திட்டுறான்டா. மரியாதையே காசு அனுப்பிச்சிடலாம், நான் போலீஸ்க்கு போயிடுவேன். டேய், அடுத்த ஆளை கூப்பிடுறா. சொல்லுங்க பாஸ். டேய், அவன்கிட்ட எத்தனை போய் சேர்த்துடுறா எப்படின்னா? சரிங்க பாஸ், வெற்றியோட வரேன்.
என்ன மச்சான் எப்படி இருக்கிற? அட நீ வேற ஏன்டா டேய். என்ன மச்சான் என்ன ஆச்சு? ஒருத்தி 10 லட்சம் ஏமாத்திட்டான் மச்சான். டேய் சொல்றா. டேய் என்னடா சொல்றது? எங்கடா காசு? ஒரே நாள் அனுப்பிடுவேன்ன, இவ்வளவு நாள் ஆச்சு. டேய் வெறுப்பேத்தாதடா, என்ன மரியாதையா காசு போட்டுவிட்டு, மரியாதை கெட்டுறா உனக்கு. பாத்தியா கால் பண்ணிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மச்சான். ₹1 2 இல்ல 10 லட்ச ரூபாடா. டேய் அதை விட்றா இதை புடுறா எல்லாம் மறந்துடும். டேய் என்னடா கொடுத்த? உலகமே மறக்குது. இதுக்கேவா? இந்த பாட்டில பொடி. மச்சான் சோவாகுதுடா டேய். பாஸ் நீங்க கொடுத்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சூப்பரா, அவன் அப்படியே தூங்கட்டும். நம்ம கொஞ்ச நாள் பார்ட்டி பண்ணலாம். தம்பி தம்பி எழுந்திருப்பா. யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இந்தாங்கப்பா, இதை படிங்க. ஏசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவா? யார் அவரு? இதை படிங்கப்பா தம்பி. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அதெல்லாம் சரிதான், ஆனால் நான் அதான் பாவியாச்சே. அவர் எப்படி என்னை நேசிப்பாரு? உன்னை மட்டும் இல்லைப்பா, அவர் எல்லாரையும் நேசிக்கிற கடவுள். அவரை நம்பு. அவர்கிட்ட உன் கஷ்டத்தை சொல்லு. நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்குப்பா. அப்படின்னா அவர் என் பிரச்சனை தீர்த்துருவாரா? ஆமாம் தம்பி, அவரை நம்பி கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணு. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை செய்வேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காருப்பா. அவரை நம்பி ப்ரேயர் பண்ணுப்பா. டேய் டேய், அவன் ஆளே சரியில்லடா. ப்ரேயர் பண்றான்டா. அவனை இப்படியே விட்டா சரி வராது. போய் அவனை கொஞ்சம் டியூன் பண்ணணும். அவனை போய் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கடா. எடுங்கடா அந்த வெப்பனை. ஐயோ, அவனுக்கு வேற காசு தரணுமே. இப்போ நான் என்ன பண்றது? என்ன மச்சான் இன்னொரு ரவுண்டு போடுறியா? ஆனா இந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விஷம் குடிக்கிறியா? என்னது விஷமா? உர்றா என்ன? நீயா? ஆமா, நான் தான்டா. இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்தா மாலை. நான் இது தூக்கு கயிறுடா. அதான் 10 லட்சம் ஏமாந்துட்டுல. இந்தா புடி, சாவு. டேய் யாரா அவன்? ஸ்கிரிப்ட்ல இல்லாம உள்ள வரான். அவனை முதல்ல போய் புடிங்கடா. ஐயோ பாஸ் அவனை தொடவே முடியல. அவனை எப்படா தொட முடியும்? அவன்கிட்ட தான் ஆண்டவரோட வார்த்தை இருக்கு. என் மகனே, நான் உனக்கு சொல்லவில்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பு இருக்கிறார். இப்ப கூகுள் டீம் டிராமா பண்ண வர போறாங்க. இல்ல உற்சாகமா கை தட்டலாமா? தாய்மார்களே, தந்தைகளே, சிறியவர்களே, உங்கள் எல்லாருக்கும் சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் டான்ஸ் பார்த்துருக்கோம் நன்றி. ட்ராமாலாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? டேய், என்ன மேலே கீழே வந்துட்டு போயின்னு இருக்கிறீங்க? என்ன நீங்கள் இங்கே பண்ணுகிறீங்க?
என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? தம்பிங்களா, ஏன்டா இப்படி சொல்றீங்க? ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். யாரை பார்த்து தம்பிக்கலான்ற? நான் உன்னோட பெரிய பையன்டா. இந்த ஏரியாலே நான் தான் டானு, தெரியும்டா. டேய், என்ன பண்றீங்க? ஏசப்பா பத்தி என்ன சொல்லுங்கிறீங்க? ஏசப்பானா யாருங்க சொல்லவர? ஏசப்பா பத்தி இப்படிலாம் சொல்லாதடா, அவர் ரொம்ப புனிதமானவர். நம்மள உண்டாக்குனவரே அவர் தான்டா. நான் தான் இங்க பெரிய டானே, நீ என்ன சொல்லுதீங்க? இப்படிலாம் பேசாதடா தம்பி. டேய், நீ என்ன இங்க கீழே இருங்க நீ. டேய் இவெல்லாம் தேர மாட்டான். நான் இந்த ஊர்லயே பெரிய டானா போய் சேர்ந்துக்கிறேன். இவெல்லாம் தேர மாட்டான். கவலைப்படாத, உன்னை தம்பி கூட இருந்தவனே உன்னை விட்டு போயிட்டான். நீ அவனை பார்த்து கவலைப்படாத. உன்னை ஏசப்பா உன்னை பாதுகாப்பாரு. உனக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். சோத்திரம் ஏசப்பா, இந்த அண்ணன் உங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களை மன்னிச்சுங்க ஏசப்பா. அது சுகமாக உதவி செய்யுங்க ஏசப்பா. அவர் உடம்புலாம் நல்லா இருக்கணும். அவர் என்ன பாவம் செஞ்சாலும் அதை மன்னிச்சுங்க ஏசப்பா. அவர் பொழைச்சிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எசி மிஞ்சி நடத்துறாவே. என் கூட வந்தேனே விட்டு போயிட்டேன். நீங்க எங்களுக்கோசம் ப்ரேயர் பண்ணதுக்கு நானும் இனிமேல் ஏசப்பா வெளியே வரேன். இந்தப்பா தம்பி, டேக்ஸ் பிடிச்சிக்கோ. வேணாம், நீயே வச்சுக்கோப்பா அந்த காசை. எங்களுக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. அந்த காசை வச்சு நீ அதனா ஒரு வேலை செய்யலாம்ப்பா. சரி, நான் வாங்குறேன். அடுத்தது டீச்சர்ஸ் பாடல் பாட வராங்க. கவனித்து கேளுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. இனி காலமில்ல நேரமில்ல முடிவு வருதுங்க. இனி காலமில்ல நேரமில்ல முடிவு வருதுங்க. ஆயத்தமாகிடுவோம், ஆராதனை செய்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம், ஆராதனை செய்திடுவோம். பரிசுத்தமாகிடுவோம், பரிசுத்தரை உயர்த்திடுவோம். பரிசுத்தமாகிடுவோம், பரிசுத்தரை உயர்த்திடுவோம். சத்துரு விழுந்திடுவான், சாம்பலாகி மறைஞ்சிடுவான். சத்துரு விழுந்திடுவான், சாம்பலாகி மறைஞ்சிடுவான். சாத்தானுக்கு சவால் விடும் சிங்க குட்டியும் நாமதாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சிங்க குட்டியும் நாமதாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. இனி காலமில்ல நேரமில்ல முடிவு வருதுங்க. இனி காலமில்ல நேரமில்ல முடிவு வருதுங்க. துதியும் ஜெபமும் இரு கண்களாக மாறட்டுமே. துதியும் ஜெபமும் இரு கண்களாக மாறட்டுமே. நம் கண்கள் எப்போதும் வெளிச்சமாக இருக்கட்டுமே. நம் கண்கள் எப்போதும் வெளிச்சமாக இருக்கட்டுமே. சபையே வெளிச்சமாகும், உலகத்துக்கு ஒளி கொடுக்கும். சபையே வெளிச்சமாகும், உலகத்துக்கு ஒளி கொடுக்கும். இருளின் ராஜ்யமே இல்லாமலே போய்விடுமே. இருளின் ராஜ்யமே இல்லாமலே போய்விடுமே. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. இனி காலமில்ல நேரமில்ல முடிவு வருதுங்க. இனி காலமில்ல நேரமில்ல முடிவு வருதுங்க. சிறு பிள்ளை போல் எதையும் கபடற்றதாய் மாறட்டுமே. சிறு பிள்ளை போல் எதையும் கபடற்றதாய் மாறட்டுமே. உற்சாகமாய் உழைத்திடுவோம், உண்மையாக வாழ்ந்திடுவோம். உற்சாகமாய் உழைத்திடுவோம், உண்மையாக வாழ்ந்திடுவோம். உலகத்தின் நுகம் சுமந்தது போதும் தூக்கி எறிந்திடுங்க. உலகத்தின் நுகம் சுமந்தது போதும் தூக்கி எறிந்திடுங்க. கிறிஸ்துவின் நுகம் லகுவாய் இருக்குதே, அதை சுமந்திடுங்க. கிறிஸ்துவின் நுகம் லகுவாய் இருக்குதே, அதை சுமந்திடுங்க. ஏனா கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. இனி காலமில்ல நேரமில்ல முடிவு வருதுங்க. இனி காலமில்ல நேரமில்ல முடிவு வருதுங்க. உலகத்தின் பொக்கிஷங்கள் துருப்பிடித்து அழிந்து போகும். உலகத்தின் பொக்கிஷங்கள்
கண்ணமிட்டு திருடப்படும் காணாமலே போய்விடுமே. கண்ணமிட்டு திருடப்படும் காணாமலே போய்விடுமே. மனுஷரின் மேன்மையெல்லாம் புல்லை போல உலர்ந்து போகும். மனுஷரின் மேன்மையெல்லாம் புல்லை போல உலர்ந்து போகும். மகிமை பிரஸ்தாபம் எல்லாம் பூவை போல உதிர்ந்து போகும். மகிமை பிரஸ்தாபம் எல்லாம் பூவை போல உதிர்ந்து போகும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. இனி காலம் இல்ல நேரம் இல்ல முடிவு வருதுங்க. இனி காலம் இல்ல நேரம் இல்ல முடிவு வருதுங்க. கவலைகள் மறந்திடுங்க, கண்ணீரை துடைச்சிடுங்க. கவலைகள் மறந்திடுங்க, கண்ணீரை துடைச்சிடுங்க. பாவங்களை பாரங்களை விட்டு ஓடி வந்துடுங்க. பாவங்களை பாரங்களை விட்டு ஓடி வந்துடுங்க. நித்திய வாழ்வு உண்டு, நிரந்தர அமைதி உண்டு. நித்திய வாழ்வு உண்டு, நிரந்தர அமைதி உண்டு. நிகரில்லா இயேசு உண்டு, நமக்குரிய சொந்தம் என்று. நிகரில்லா இயேசு உண்டு, நமக்குரிய சொந்தம் என்று. ஏனா கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. இனி காலம் இல்ல நேரம் இல்ல முடிவு வருதுங்க. இனி காலம் இல்ல நேரம் இல்ல முடிவு வருதுங்க. சர்வாயுத வர்க்கங்களை தரித்திருப்போம் ஜெயித்திருப்போம். சர்வாயுத வர்க்கங்களை தரித்திருப்போம் ஜெயித்திருப்போம். இரவின் இருளை போக்கும் சிறிய சுடராய் ஒளி வீசுவோம். இரவின் இருளை போக்கும் சிறிய சுடராய் ஒளி வீசுவோம். மறுரூபம் ஆக்கிடுவார் மகிமை ராஜா வந்திடுவார். மறுரூபம் ஆக்கிடுவார் மகிமை ராஜா வந்திடுவார். எக்காலம் ஊதிடுவோம் எல்லாரையும் எழுப்பிடுவோம். எக்காலம் ஊதிடுவோம் எல்லாரையும் எழுப்பிடுவோம். ஏனா கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனித்து கேளுங்க. இனி காலம் இல்ல நேரம் இல்ல முடிவு வருதுங்க. இனி காலம் இல்ல நேரம் இல்ல முடிவு வருதுங்க. கற்புள்ள கன்னிகையாய் இடை கட்டின மணவாட்டியாய். கற்புள்ள கன்னிகையாய் இடை கட்டின மணவாட்டியாய். புருஷனுக்கு கிரீடமான மகிமையான மனைவியாக. புருஷனுக்கு கிரீடமான மகிமையான மனைவியாக. வருகையில் வரவேற்போம் மகிழ்ச்சியோடு இணைந்திருப்போம். வருகையில் வரவேற்போம் மகிழ்ச்சியோடு இணைந்திருப்போம். பிதாவின் சமூகத்திலே இயேசுவோடு வீற்றிருப்போம். பிதாவின் சமூகத்திலே இயேசுவோடு வீற்றிருப்போம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே ஆயத்தமாகிடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே ஆயத்தமாகிடுங்க. இனி காலம் இல்ல நேரம் இல்ல இயேசு வராருங்க. இனி காலம் இல்ல நேரம் இல்ல இயேசு வராருங்க. ஆயத்தமாகிடுவோம், பிறரை ஆயத்தப்படுத்திடுவோம். அல்லேலூயா. சரி, இவ்வளவு நேரம் நம்ம பாட்டு, டான்ஸு, ட்ராமா எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ நமக்கு ஏசப்பாவோட வார்த்தையை கொடுக்க வராங்க சிஸ்டர் கிறிஸ்டி. அவங்கள கைத்தட்டி வரவேற்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் உங்க எல்லாரையும் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். பரலோக சமாதான சபையின் சார்பாக வந்திருக்கிறதான ஒவ்வொரு பெற்றோரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசையாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? அவங்களுக்கு இவ்வளோ நேரம் அழகா டிசிப்ளின் அழகா மெயின்டைன் பண்ணி அழகா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதான பிள்ளைகளுக்கு உற்சாகமா ஒரு விசை கூட ரொம்ப அமைதியா ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் அவ்வளோ அருமையா ரசிச்சு பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, என்ஜாய் பண்ணி பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது போல இந்த இடத்துல வந்திருக்கிறதான ஒவ்வொரு பெற்றோரும் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் கவனிச்சு கேட்டுட்டு பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்ததான உங்களையும் ஒரு விசையாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம்
54 அதிகாரம் 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். மறுபடியுமாக, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஸோ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்மளை படைச்சதான ஆண்டவரால போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு பெரியதான தெய்வம் அவரால் போதிக்கப்படுறதான பிள்ளைகளா நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி வளருவாங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக இப்போ இந்த சண்டே கிளாஸ்ல ப்ரோக்ராம்ல பெர்ஃபார்ம் பண்ணதான ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்படி இருந்தாங்க, ஞானத்துல சிறந்து விளங்கி இருந்தாங்க, அப்படிதானே? அவங்க சொன்னதான ஒவ்வொரு கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை அந்த மெமரி பண்ணி சொன்னதான காரியங்களாக இருக்கலாம், பாடல் பாடின விதங்களாக இருக்கலாம், அந்த டான்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்க, மெமரைஸ் பண்ணி அவ்வளோ அழகாக என்ன செஞ்சுருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ஞானத்தை யார் கொடுத்துருக்காங்க, ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமாம், அது போல் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கதான பிள்ளைகள் இருக்கிற இடத்துல என்ன இருக்குமா, சமாதானம் இருக்குமா. என்ன இருக்குமா, சமாதானம் இருக்கும். சமாதானம், பீஸ், சமாதானம் இருக்கும். அந்த வீடுகளில் என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் போது ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. அந்த ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் என்ன இருக்கும், சமாதானம் பெரியதாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கும் பொழுது அந்த பெற்றோருக்கும் அந்த குடும்பத்திற்கும் அந்த பிள்ளைகள் எப்படியா இருப்பாங்க, ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்பாங்க. ஸோ பிள்ளைகள் வந்து கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வீடுகளில் எப்படி இருக்கும், நம்மளுடைய வீடுகளில் சந்தோஷமும் சமாதானமும் என்ன இருக்கும், பெருகி இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் பெற்றோராகிய நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, சண்டே கிளாஸ்க்கு இங்கே நடக்கிறதானா நிறைய பகுதிகளில் சண்டே கிளாஸ் நடக்குது, அப்படி தானே? அந்த நடக்கிற பகுதிகளில் என்ன செய்யுங்க, உற்சாகமாக நீங்கள் அனுப்பி வைங்க. பிள்ளைகளை சபைக்கு அனுப்பி வைங்க. நீங்களும் உற்சாகமாக என்ன செய்யுங்க, சபைக்கு வாங்க. அநேக ஆண்டவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கேட்கும் பொழுது பிள்ளைகளை இன்னும் ஒழுக்கத்தில் வளருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அது மாத்திரம் அல்ல, அவர்களுடைய ஞானம் இன்னும் அதிக பெரியதாக இருக்கும். அவர்களுடைய சமாதானமும் எப்படி இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது ஆண்டவர் சமாதானத்தையும் கொடுத்து நம்மளை எப்படி என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா நம்முடைய குடும்பம் என்ன செய்யும், காணப்படும். அப்படியாக இந்த இடத்துல இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். இப்பொழுது நம்மளுடைய தலைமை போதகர் வந்து ஜெபித்து முடிப்பாங்க. எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? நல்ல கரங்களை தட்டுவோமா உங்களை எல்லாருக்கும்? சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கேட்ட வசனம் என்ன? உன் பிள்ளைகள் எல்லாரும், சொல்லுங்களேன், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்போ யாரால் போதிக்கப்பட வேண்டும்? தேவனால். இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா போதிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. வெளி இடங்களுக்கு போனீங்கன்னா அதை போதிக்கிறதுக்குரியதான டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் பல காரியங்கள் போதிக்கப்படுவதற்கு இருந்தாலும் நேர் வழியிலே நடப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தின் பாதையிலே நடத்துவதற்கு, போதிக்கப்படுவதற்கு யார் உண்டு என்றால் தேவன் ஒருவரே உண்டு. ஆமென், ஆமென். இன்னைக்கு உலகம் நமக்கு நல்ல காரியங்களை கற்றுத் தருகிறது இல்லை. உலகம் நம்மளை எது ஈஸியான ஒரு ரூட் இருக்கோ அந்த ரூட்டில் கொண்டு போயிடும். நாம் யாரால் போதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனால் போதிக்கப்படும் போது, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும் பொழுது அந்த போதிப்பு பிள்ளைகளை நீதியின் வழியில், நேர் வழியில் அது என்ன செய்யும்னா நடத்தும். ஆமென். இன்னைக்கு நீங்கள் பாருங்களேன், எவ்வளவோ காரியங்கள், போதைகள், கஞ்சாக்கள், இப்படி பல காரியங்களில் பிள்ளைகள் அகப்பட்டு அதில் விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது எத்தனையோ பேர் என்னிடத்துல வருவார்கள். ஜெபிக்கிறதுக்கு வரும்போது சொல்லுவாங்க, என் கணவர் இப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு சகோதரியை பார்த்தேன். அப்போது அவர்களை பார்க்கும்போது ஒரு சில காலங்களுக்கு முன்பாக அவங்க சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்ட ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய மகன் அவனுடைய காலேஜ் ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது
தப்பான நபர்களோடு கூட பழக்கங்கள் கிடைத்து என்ன உண்டாயிற்று என்றால் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்பட்டு அப்புறம் ஒரு நாள் ஓடி வந்தாங்க, ஐயா இந்த மாதிரி சூழ்நிலைகள். அப்போ அவங்கள உட்கார்ந்து வச்சு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து அந்த மகனுக்காக ஜெபம் பண்ணி நாட்கள் கடந்தது. அந்த மகனுக்காக ஜெபம் பண்ணியிருந்தோம். அந்த பையன் வெளியில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. அவனை ஃபோனில் அவனுக்கு பேசி ஜெபம் பண்ணியிருந்தோம். ஆண்டவர் அற்புதம் செய்து இன்றைக்கு அவன் நல்லா இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உன் பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட வேண்டும்? கர்த்தரால். சொல்லுங்க பாப்போம், யாரால் போதிக்கப்படணும்? அப்போ கர்த்தரால் போதிக்கப்படும் பொழுது இப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே எதை ஆண்டவர் கொடுக்கிறார்னா சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், நிறைவை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியான வழியிலே போதித்து நடத்தும் போது அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய், உங்களுக்கு ஆசீர்வாதமாய், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய், இங்கே இருக்கிறதான இந்த பட்டணத்திற்கு அவர்கள் ஆசீர்வாதமாய், கிராமத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவர்களை நிறுத்தி நடத்துவார். ஆமென். ஆமாம், அதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்போது இப்படிப்பட்டதான இந்த சண்டே ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து விடுங்க. இன்னும் அந்த பிள்ளைகள் போதிக்கப்படுவார்கள். சர்ச்சில் கொண்டு வந்து விடுங்க, அந்த பிள்ளைகள் போதிக்கப்படுவார்கள். நீங்களும் போதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகளும் போதிக்கப்படும் பொழுது அங்கே கர்த்தர் எதை கொடுக்கிறார் என்றால் சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, நிறைவை தந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென், ஆமென். எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? சரி, ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்துக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம். ஆமாம், நம்ம பிள்ளைகளுக்கு கிஃப்ட் எல்லாமே ஆயத்தமாகி இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்குரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் அவங்க கைகளில் கொடுக்கப்படும். நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா நேரங்கள் நமக்கு கடந்து போயிட்டு இந்த பிள்ளைகளுக்காக கற்றுக் கொடுத்ததான டீச்சர்ஸ் உண்டு, அப்படி தானே? அதை சொல்லி கொடுத்ததான சில டீச்சர்ஸ் உண்டு, அவர்களோடு கூட இருந்து உதவினவர்கள் உண்டு. ஸோ அவர்களை இந்த நேரத்தில் நம்ம கனப்படுத்த போகிறோம். மற்றபடி வாலண்டியர்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் நம்ம அவங்களை கனப்படுத்துவோம். இந்த நேரத்தில் அவர்களை நம்ம கனப்படுத்தலாமா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? நம்ம டீச்சர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டை கொடுத்துடலாமா? தேவநேரி 1 and 2 சிஸ்டர் காயத்ரி அவர்களோடு கூட இணைந்து உதவியாக இருக்கிறதான சிஸ்டர் ஐஸ்வர்யா, ஆத்தூர் 1 and பெஸ்தபாளையம் சிஸ்டர் ரஞ்சினி மற்றும் அவர்களோடு கூட இணைந்து கார்த்திக். நல்ல கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். ஆத்தூர் 2 and SPK நகர் சிஸ்டர் செண்பகம், அஜய், God bless you. சரி, இவர்களை எல்லாரையும் கூட இணைத்து கொண்டு செல்கிறதான சிஸ்டர் சாந்தி அவர்கள் மேலே வரும்படியை கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அப்படியே முட்டி போடுங்க பார்ப்போம். ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். எல்லாம் முட்டி போடுங்க. டீச்சர்ஸ் அப்படியே முன்பாக வாங்க. டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். இங்கே இருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் தங்கி இருக்க. இங்கே இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், தேசத்திற்காக எழும்ப வேண்டும். நல்ல ஒரு நிலையில பிள்ளைகள் எழும்பி வரணும். நல்ல IAS IPS கலெக்டர்ஸாக அவங்க வரணும். நல்ல நல்ல உயர் பதவிகளிலே பிள்ளைகள் எழும்பணும். கர்த்தரால் இந்த பிள்ளைகள் போதிக்கப்பட வேண்டும். கர்த்தரால் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு பிள்ளைகளை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ராத்திரி நேரத்திலே இந்த ஆண்டு முழுவதும் கற்றுக்கொண்ட காரியங்களை இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்து நேரத்திலே பிரதிபலித்ததை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். உடைய ஊழியக்காரனாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும். கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மீது தங்கியிருப்பதாக. இந்த பிள்ளைகள் மூலமாக இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட, அவருடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். இங்கே வந்திருக்கிறதான பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை சரியான விதத்தில் போதித்து நடத்த உதவி செய்வீராக. எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி கற்றுக் கொடுக்கிறதான டீச்சர்ஸ்க்காக, இங்கே உதவியாயிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பது.
ஆண்டவரே தேவ கிருபை அவர்களை தாங்கட்டும். இன்னும் வரும் காலங்களிலே ஊழியங்களிலே ஈடுபட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப அநேகர் இவர்களுடைய ஊழியங்கள் மூலமாய் தொடப்பட ரட்சிப்பின் அனுபவத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள இவர்களை பயனுள்ள கருவியாய் மாற்றுவீராக. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் மாற்றுவேன். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றப்படட்டும். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் ராஜரிகம் பண்ணுகிறவர், அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். தம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீ செய்வீராக. உடைய ஊழியக்காரனாக ஆண்டவரே இங்க இருக்கிறதான டீச்சர்ஸையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒத்துழைக்கிற உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இதற்காக ஓடி உழைத்த உடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சர்ச்சிலிருந்து வந்திருக்கிறதான விசுவாச பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்றைக்கு இந்த இடத்துல உதவி செய்த வாகனம் ஓட்டி வந்த தேவ பிள்ளைகள், ஆண்டவரை கேமரால இருக்கிற தேவ பிள்ளைகள், இங்கே ஆகாரங்களை ஆயத்தப்படுத்தின தேவ பிள்ளைகள், மற்ற இதர காரியங்களை செய்த தேவ பிள்ளைகள், ஆண்டவரை இந்த இடத்தை கிளீன் பண்ணி இதற்காக ஆண்டவரை ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரை ஈடுபட்ட உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உம்முடைய ஊழியக்காரனாக மன நிறைவோடு கூட ஆசீர்வதிக்கிறேன். தாமதமானாலும் ஆரம்பித்து முடிப்பதற்கு உதவி செய்து உமக்கு நன்றி. இன்னும் வருகிற நாட்களை மகிமையாய் நடத்தி தாரும். ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமாக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.